2024 டிசம்பரில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காட்சிகள்தான் இவை. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் ஆகியோர் நடிப்பில் புஷ்பா 2 திரைப்படம் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பல்வேறு மொழிகளில் வெளியானது. இந்த படம் வெளியாவதற்கு முதல் நாள் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி ஒளிபரப்பப்பட்டது. இதை பார்க்கக்கூடிய அவரது ரசிகர்கள் படத்தை கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்தனர். இதில் அல்லு அர்ஜுனின் தீவிர ரசிகையான ஹைதராபாத் தில்சுக் நகரைச் சேர்ந்த 39 வயது ரேவதி, கணவர் பாஸ்கர் மற்றும் 9-7 வயது குழந்தைகளுடன் படம் பார்க்க சென்றுள்ளார். அப்போது திடீரென நடிகர் அல்லு அர்ஜுன் சந்தியா திரையரங்கிற்கு வந்ததும் ரசிகர்கள் தியேட்டர் கேட் வழியாக உள்ளே நுழைந்தனர். ரசிகர்களுடன் படம் பார்க்க அல்லு அர்ஜுன் திரையரங்குக்கு வந்தபோது அவரை காண கூட்டம் முண்டி அடித்தது. இந்த கூட்ட நெரிசலில் ரேவதியும் அவரது மகன் தேஜாவும் மயங்கி விழுந்தனர். உடனே போலீசார் அவரை வித்யா நகரில் உள்ள துர்காபாய் தேஷ்முக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் ரேவதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். 9 வயது ஸ்ரீதேஜின் நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் உயிர் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கூட்ட நெரிசலில் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தெலுங்கு சினிமாவை மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது மற்றும் கவனக்குறைவாக செயல்பட்டது தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் டிசம்பர் 13, 2024 கைது செய்யப்பட்டார். தெலுங்கு சினிமாவில் உள்ள ஒரு மாஸ் நடிகர் கைது செய்யப்பட்ட செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்ட பிறகு அவர் நம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் அவர் சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட அதே நாளில் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 14 அன்று அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை நடந்து வந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் இந்த வழக்கில் மொத்தம் 23 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் அல்லு அர்ஜுன் 11வது குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். திரையரங்க நிர்வாகம் மற்றும் உரிமையாளர்கள் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அந்த இடத்திற்கு வர நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். தடையை மீறி அவர் அங்கு சென்றது நெரிசலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நடிகரின் திடீர் வருகை மற்றும் அங்கிருந்த ரசிகர்களை நோக்கி அவர் செய்த சில சைகைகள் கூட்டத்தை கட்டுக்கடங்காமல் ஆக்கியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்க நிர்வாகம் VIP வருகைக்காக தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகளை ஏற்படுத்தவில்லை என்றும் நடிகரின் தனிப்பட்ட பவுன்சர்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்த கையாண்ட முறைகள் நிலைமையை மோசமாக்கியதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.